ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அமெரிக்கா குடியுரிமை பெற்ற இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதிக நபர்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணுன்ட்டு நிறைய பேர் இப்போ மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. அதில் முதலிடமாக அமெரிக்கா தேர்வாக இருக்கும். நிறைய பேர் அங்கே இடம்பெயர்ந்து அங்கே குடியுரிமை பெறணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கும். இப்போ 2022 கணக்கெடுப்பின்படி வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்களோட எண்ணிக்கை அதாவது வேலை பார்க்குறவங்க எண்ணிக்கை 46 பில்லியன். அதாவது அந்த நாட்டோட மொத்த பாப்புலேஷனில் 14%. அமெரிக்காவோட மொத்த பாப்புலேஷனே 333 பில்லியன். அதில் 46 பில்லியன் வெளிநாட்டவர் தான். இதில் அதிகமாக ஒவ்வொரு வருஷமே நிறைய மக்கள் குடியுரிமை பெறதுக்காக அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவங்க தான். ரெண்டாவது இப்போ இந்தியா 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ண போகிறவங்க அந்த நாட்டோட குடியுரிமை பெறதுக்காக நிறைய அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. அதாவது 2வது பிளேஸில் இருக்காங்க. தேர்டு ஃபிலிப்பைன்ஸு, ஃபோர்த்து கியூபா, அடுத்து 5th டொமினியன் குடியரசுன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் 5 இடத்துல இருக்குது. இதில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நடிகை வைஜெயந்தி உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. பத்ம விருதுகள் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கலாம். பத்ம விருதுகள்ன்ட்டு இப்போ நம்ம பத்ம விருதுகள்னு பார்க்குறோம். அப்படியே பத்ம விருதுகள் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கான கேஷ் ப்ரைஸ் என்ன, மெடல் என்ன அப்படின்றத கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு 2024 வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வைஜெயந்தி மாலா அவங்களுக்கு, சிரஞ்சீவி, அப்புறம் சுப்பிரமணியன், அப்புறம் பத்ரபனு இவங்களுக்கு எல்லாமே பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, இந்தியாவில் முதல் முறையாக இலங்கை மறுவாழ்வு முகாமில் இருந்து வாக்களித்த முதல் பெண். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹெட்லைன்ஸ் இது. கண்டிப்பாக அந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இலங்கை மறுவாழ்வு மையம் திருச்சி கொட்டப்பட்டுல இருக்க இலங்கை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற நளினி அவங்க இப்போ இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா 1986 இந்திய வம்சாவளி, இவரோட பெற்றோர் 1986 இந்திய வம்சாவளியினர் பெற்றோருக்கு இவங்க பிறந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கி இப்போ முதல் முறையாக இப்போ நடந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக இலங்கை மறுவாழ்வு மையத்திலிருந்து வாக்களித்த முதல் பெண் யாருன்னு கேட்கலாம். நளினி அவங்க திருச்சி கொட்டப்பட்டு முகாமில் இருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, ஆர்வமுடன் வாக்களித்த உலகின் குள்ளமான பெண், அதுதான் ஹெட்லைன்ஸு. இதில் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உலகிலேயே குள்ளமான பெண்மணி யார் அப்படின்னு கேட்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஜோதி அம்ஜி அப்படின்றவங்க தான் உலகிலேயே ரொம்ப குள்ளமான பெண். 2 அடி 6 அங்குலம் தான் அவங்களோட ஹைட்டு. இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.